Good morning students, welcome to the Sheba Group of School online class. Today we go for the concept of the gaseous state lesson. For the last concept of this lesson for derivation of critical constants from van der Waals gas equations. That is, I am already told about that critical constant, what is then the critical temperature and pressure as well for the volume. Now go for the derivations, that is very important. So I am going to mention for the important symbol also. So one by one you have to follow that, and the first step is the formula. You know, just the real gas formula, that is P plus A n square by V square into V minus NB is equal to nRT. This is that real gas equations. What is that ideal gas equations? Yes, PV is equal to nRT. But now going to derivations, in equation using that the real gas equations only. So P plus AN square by V square into V minus NB is equal to nRT. இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் சப்போஸ் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன்ஸில் கண்டிப்பாக பெரிய மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் நீங்கள் ரியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தா மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி தான் டெரிவேஷன்ஸை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ and move on to these steps, how to be derivate that critical constant of van der Waals equation. The first step, for that 1 mole, this is for nth mole, because of you have to mention for that n. So this is considered as that nth mole. Now go for that 1 mole of the van der Waals equations means have to substitute for that n means 1. So n value is 1 for 1 mole. Okay. So P plus A n square by V square P minus NB is equal to nRT, means the 1 mole means P plus A by V square V minus B is equal to RT. So என்னோட வேல்யூ நான் 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், 1 by 1 கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இந்த டெரிவேஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஏ பேஸ் பண்ணி இந்த ரெண்டு இதுவும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் பிஏ யூஸ் பண்ணி ரெண்டு டேர்ம்ஸும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அதுதான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன், வாட்ச் அவுட் பண்ணுங்கள். பிவி ஓகே ப்ளஸ் ஏவி பை வி ஸ்கொயர். ஸோ விஏ பேஸ் பண்ணி நான் ரெண்டுமே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். சிம்பிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மைனஸ் ஆர் ப்ளஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ கேர்ஃபுல்லி. ஏன்னா இந்த மைனஸ் ப்ளஸில் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதும் போதே நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு எழுதும் போது ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனோடு எழுதினா மட்டும்தான் அது மிஸ்டேக்ஸ் ஆகாமல் வரும். ஓகேவா? ஸோ பிவி ப்ளஸ் ஏவி பை வி ஸ்கொயர் ஐ எம் கோயிங் டு புட் தட் மைனஸ் சிம்பிள் ஃபார் தட் மைனஸ் பி. ஸோ பிபி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சிடுச்சு. பி மைனஸ் பியால் பியை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் பிபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மைனஸ் பி இன்ட்டு ஏ பை வி ஸ்கொயர். அப்போது மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த ஆர்டி வந்து நீங்கள் அந்த சைட் கொண்டு வரீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ளஸ் சிம்பிள்ஸ் ஹேவ் டு டேர்ன் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் ஆர்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஸ்டெப் வரும். ப்ராக்கெட் ரிமூவல் ஸ்டெப்ஸ் அப்படின்றது கூட உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்டெப் தான் மேத்தமேட்டிக்கல்ஸில். ஸோ இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது, பட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் கேன்சலேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கேன்சலேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி ப்ளஸ் ஏ பை வி மைனஸ் பிபி minus AB by V square minus RT is equal to 0. So you have to get it for the simplify. After you just multiple with V square by P. So this is very important. V square by P. You have to multiple. It's not a divided. You have to multiple means each and every terms have to multiple with V square by P. Okay. So the next step. I'm just write down for that the common things. V square by P into in the formula. So PV plus A by V minus PB minus AB by V square minus RT is equal to 0. So this is common for multiple. Now I am going to multiple for 1 by 1. So V square by P into PV. First step வந்து multiple பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி டீப்பாக இருக்காது.
உங்களுக்கு இந்த ஸ்டெப் அடுத்ததே உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்திருக்கும். சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டுட்டாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம்ஸ்லையும் இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் பக்கத்தில் நான் ஒவ்வொரு டேர்ம் பக்கத்துலையும் இந்த v²/p நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ v²/p into pv, v²/p into a/v மைனஸ், ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். v²/p into pb minus v²/p into ab/v² minus v²/p into rt. Okay, so this is multiple with v²/p. so multiple க்கு நான் சிம்பிளிஃபையாக நான் காமனாக எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒவ்வொரு டேர்முக்கும் பக்கத்தில் நான் v²/pன்னு எழுதியிருக்கேன். Now move on to this cancellation. How to be cancelled? So pressure to pressure cancel. So v² into v means v³. So in this step have to combine with v³. Can you understand? So p and p cancelize, have to get v² into v, that is v³. Okay, and move on to this next step. v². So cancel பண்ணனா உங்களுக்கு a v மேலே இருக்கும், உங்களுக்கு pressures மட்டும் உங்களுக்கு ரிமைனிங்கில் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மைனஸ் ப்ரெஷர் டு ப்ரெஷர் கேன்சல். ஸோ v²b மட்டும் இருக்கும். ஸோ v²b. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 3 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் டு ப்ரெஷர் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டேர்ம்ஸ்க்கு நம்ம வர போகிறோம். இந்த டேர்ம்ஸில் v² கேன்சல். ஸோ ரிமைனிங் ab/p. Okay, so this is first one and this is second one and this is second one, this is third one, this is fourth, this is fifth. Okay, so first one v³, second one va/p, and then third one v²b, fourth one ab/p, fifth one we cannot cancel anything, so all the terms is different, so we have to write down all the things. So rt v²/p is equal to 0. சரியா? 1 2 3 4 5 டேர்ம்ஸும் நம்ம கேன்சலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இதுதான். ஸோ in this steps very important. Why? We have to rearrange depending on that formula. It's descending order b³ v² b and constant. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஈக்குவேஷன் மேத்தமேட்டிக்ஸில் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் அப்படி தானே x³ x² x கான்ஸ்டன்ட் அதே பேசிஸில் நம்ம v³ எழுத போகிறோம். ஸோ v³ டேர்ம்ஸ் வேர் இஸ் இட்? எஸ், ஹியர் ஒன்லி வி ஹேவ் v³ டேர்ம்ஸ். ஸோ v³ minus where is it that v²? v² 1 and 2. So 2 terms is there for v². So I am going to write down the common v². First one rt/p, second one b. ஸோ நான் மைனஸ் வந்துட்டு காமனாக வெளியில் எடுத்துட்டதுனால நான் இங்கே ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு மைனஸ் வரும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ காமன் மைனஸ் நான் வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ v³ மைனஸ் v²க்கு 2 டேர்ம் இருக்குது. இங்கே ஒரு டேர்மும் இங்கே ஒரு டேர்மாக இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு, இந்த டேர்ம் செகண்டாக நான் எழுதியிருக்கேன். v² காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ v² டேர்மை நம்ம கம்பைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். v³ கொண்டு வந்துட்டோம், v² கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு v எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் v இருக்குது. வேறு எங்கேயாச்சும் v இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 5 ஸ்டெப் இருக்குது. 5ல் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ 5 ஸ்டெப்ஸும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். v³ v², v. ஸோ v பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு v எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே மட்டும்தான் v இருக்குது. ஸோ v காமனாக எடுத்திருக்கேன். a/p மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ vயும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது பேலன்ஸ் இருக்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இதில் வால்யூம் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. அப்போ இது யூ ஹாவ் டு கன்சிடர் ஆஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ மைனஸ் ab/p. ஸோ v³ v² v ab/p. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு வந்து புக்கில் வந்து v² வந்துட்டு உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, v இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுனால v³ அப்புறம் v²ஓட டேர்ம்ஸ் இதெல்லாம், vயோட டேர்ம்ஸ் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகேவா?
ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வரும்போது மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், நீங்கள் ரிட்டனில் எழுதுகிறப்ப மேபி உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி வால்யூம் இஸ் ஈக்குவல் டு த கிரிட்டிக்கல் வால்யூம். So I am going to write on V is also equal to critical volume. So volume nalo critical volume nalo you have to consider as the equal. So V is equal to VC. So VC na in the side kondu vara appdin pathina V minus VC is equal to 0 appdin நம்ம equations type la எழுதலாம். Okay va? இப்போ V minus VC na cube பண்றேன், that is formula. In this formula have to consider A minus B cube. So mathematical formula a cube minus 3b a square plus 3b square a minus b cube. So this is the formula for a minus b. இந்த terms உங்களுக்கு மாறி இருக்கலாம், a square b னு இருக்கும், உங்களுக்கு a b square னு இருக்கும். So term மட்டும் நான் மாற்றி எழுதியிருக்கேன், நீங்கள் நார்மலாக a square b னு எழுதிக்கோங்க, a b square னு எழுதிக்கோங்க. இது ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி வரதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஏன்னா a ஓட வேல்யூ v அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், b ஓட வேல்யூ VC ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலா பேசிஸில் உங்களுக்கு அப்படியே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். VC மீன்ஸ் b, b மீன்ஸ் a, அப்போது b ஸ்கொயர்னா a ஸ்கொயர். அதனால தான் நான் உங்களுக்கு மாற்றி எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரியே நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இப்போது v மைனஸ் VC கியூப். இப்போ இதே ஃபார்முலாவில் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏவும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போது v கியூப் மைனஸ் 3VC v square plus 3VC square v minus VC cube is equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இதே மெத்தடில் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். எதை யூஸ் பண்ணிவிட்டு ஏவை v ஆகவும் பிஏ VC, VC மீன்ஸ் கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் வரும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் டெரிவேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்பையும் அங்கே இருக்கு இல்லையா v மைனஸ் VC கியூப், அந்த ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம். ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்போ நான் இது வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ எப்படி கம்பேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா v ஸ்கொயரை முதல்ல நான் எடுத்திருக்கேன். v ஸ்கொயர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ v ஸ்கொயரை நான் கம்பேர் பண்ண போகிறேன் அந்த ஃபார்முலாவோட. ஸோ ஃபஸ்ட்டு நான் v ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். மைனஸ் 3VC v ஸ்கொயர் எழுதிட்டேன் இஸ் ஈக்குவல் டு இங்கே எங்கே VC ஸ்கொயர் இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ RT பை P ப்ளஸ் B. ஸோ இன்ட்டு v ஸ்கொயர் இது இருக்கு இல்லையா? இந்த டேர்ம் அப்படியே நாங்கள் சர்க்கிள் பண்ணுற மாதிரி இந்த டேர்மையும் இந்த டேர்மை சாரி இதில் v ஸ்கொயர் இந்த டேர்மையும் நான் கம்பேர் பண்ணுறேன், VC ஸ்கொயர் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ நான் இதை கம்பேர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் பாசிபிலிட்டி ஃபார் கேன்சலேஷன் அப்படின்னு பாருங்கள். சைன் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், v ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 3VC இருக்குது, RTC பை PC ப்ளஸ் B. ஸோ இது வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் V கம்பேர் பண்ணலாம். V மீன்ஸ் VA பை P. இதை நான் அந்த டேர்ம் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே v எங்கே இருக்குது? 3VC ஸ்கொயர் பை சாரி இன்ட்டு v. ஸோ இந்த டேர்ம்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். நவ் கோ ஃபார் கம்பேரிங் டு திஸ் v. ஸோ v ஸ்கொயரை நம்ம கம்பேர் பண்ணதுனால நம்மளுக்கு ஃபைனலாக 3VC இஸ் ஈக்குவல் டு RT பை PC ப்ளஸ் பின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் v கம்பேர் பண்ணுறேன். v கேட்டகரிஸ் மீன்ஸ் 3VC ஸ்கொயர் இன்ட்டு vன்னு இருக்கு இல்லையா? இந்த டேர்ம்ஸ். ஸோ இது ப்ளஸ் இந்த ஃபார்முலாவில் v எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா VA பை P. ஸோ இதை நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vக்கு v கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 3VC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A பை PC. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் தட் ஃபார்முலா த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வி ஹாவ் டு மென்ஷன் ஃபார் critical pressure, critical volume and critical temperature. So PC, VC, TC நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இங்கே critical formula மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா VC கியூப். V கியூப்பில் உங்களுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும். நார்மல் வால்யூமில் கியூபும் கிரிட்டிக்கல் வால்யூமில் கியூபும் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் VC கியூப். ஸோ கிரிட்டிக்கல் வால்யூம் கியூபோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது. சேம் திங் மைனஸ் VC கியூப் மீன்ஸ் மைனஸ் AB பை P.
ஸோ இந்த டேர்மை தான் நம்ம லாஸ்ட்டாக கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்க வி கியூபோட இங்கே வி கியூப் மட்டும்தான் இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்கும். நீங்கள் இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ கிரிட்டிக்கல் வால்யூமோட கம்பேர் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். விசி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஸோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் ஃபார்முலா. ஸோ இதை நான் தேர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த த்ரீயும் நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்முலா ஹேவ் டு டிவைடட் யூஸிங் தட் செகண்ட் ஃபார்முலா. ஸோ தேர்ட்லேருந்து செகண்டை நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ நான் அப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கேன் விசி கியூப் பை 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதோடைய வேல்யூவும் எழுதியிருக்கேன் ஏபி பை பிசி ஏ பை பிசின்னு எழுதியிருக்கேன். சரியா? ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன் தேர்ட் ஈக்குவேஷன் டு செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இந்த சப்ஸ்டியூஷன்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசி கியூப். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சலேஷன்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிமைனிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக பிசி கேன்சல் ஆகிடும், ஏஏ கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி விசி கியூப் 3vc ஸ்கொயர். ஸோ ரிமைனிங்கில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கொண்டு வருவீங்க. இப்போது விசி பை 3 இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏஏ போய்டும், பிசி போய்டும். அப்போ உங்களுக்கு பி மட்டும்தானே ரிமைனிங்கில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் உங்களுக்கு இந்த ஸ்கொயருக்கு போய்டும். உங்களுக்கு கியூபில் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே வெறும் விசி மட்டும் இருக்கும், இங்கே 3 மட்டும் இருக்கும். சரியா? ஸோ என்ன நான் கேன்சல் வேணால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சிம்பிள் மாதிரி காட்டுறேன். இது ஏஏ பிசி இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ரிமைனிங்லாம் இருக்கோ அதை தான் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் விசி பை 3 இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்போட கண்டினியூஷன்ஸ். இப்போ விசி மட்டும் நான் இங்கே வச்சுட்டு 3 இந்த சைடு கொண்டு போகிறேன் அப்படின்னா விசி இஸ் ஈக்குவல் டு 3b. அப்போது கிரிட்டிக்கல் வால்யூமோட வேல்யூ 3b அப்படின்னு ஃபைனலாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வால்யூம்கான ஸ்டெப்பு நம்மளுக்கு வந்துருச்சு. இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறமும் பிசியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிசி போகலாம். அதுக்கு 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசி. இந்த ஃபார்முலா நான் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை எடுத்ததுக்கப்புறம் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல பிசி அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த ஸ்டெப்பை இந்த சைடு கொண்டு முதல்ல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது நம்மளாக தான் அசியூம் பண்ணி கண்டுபிடிப்போம். நம்ம நீங்கள் கூட ஏபிசி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இல்லையா ஃபார்முலாவில் கூட மேத்தமேட்டிக்ஸில், அதே மாதிரி தான் இப்போ விசியை நம்மளாக கண்டுபிடிக்க போகிறோம். 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசி. ஏன் அப்படின்னா விசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ தெரியுன்றதுனால அந்த சம்மந்தப்பட்ட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசி இங்கே இருக்குது. அப்போது விசியோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ விசின்னா நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். So we go for that, find out for that the critical pressure in 3vc square is equal to a by pc. Why? Because vc square oda value நம்மளுக்கு இருக்கு. அதனால நான் இதை எடுத்திருக்கேன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிசி மட்டும் அந்த சைடு போய்டும், 3vc ஸ்கொயர் இந்த சைடு வரும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 3vc ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இங்கே விசி ஸ்கொயருக்கு பதில் விசியோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் 3bc ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கணும், ஏன்னா ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால 3bc ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ லாஸ்ட்டாக ஏ பை 27b ஸ்கொயர்னு கிடைக்கும். தட் இஸ் தட் பிசி வேல்யூ. ஸோ இந்த சேம் வே வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் த டிசி. ஸோ டிசியோட வேல்யூ கிடைக்கணும்னா டிசி சம்மந்தப்பட்ட அந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட 3vc இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர்டிசி பை பி அப்படின்ற போர்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட டிசியோடு இருக்குது. இதோ இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், டிசியோடு இருக்குது. ஸோ இந்த போர்ஷனை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த போர்ஷன் எடுத்துட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அதே சேம் திங் என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஃபார் 3vc, விசினா உங்களுக்கு 3bன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தான் பிசியோட வேல்யூ ஏ பை 27b ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு வேல்யூவுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பி வந்து அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போது ப்ளஸ் பி வந்து மைனஸ் பியாக மாறிடும். அதனால தான் 9b மைனஸ் பின்னு இருக்குது. மற்ற டேர்ம்ஸ்லாம் அங்கேயே தான் இருக்கும். பி மட்டும்தான் நான் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ 3 × 3 9b, இந்த பி அந்த சைடு வந்திருக்கும், அதனால் மைனஸ் பி. ஓகேவா? இந்த ஸ்டெப்பு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். நான் டிசியோட வேல்யூ மட்டும் வச்சுட்டு மித்த வேல்யூஸ் மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதோட சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 9bலேருந்து ஒரு பி மைனஸ் ஆகிடுச்சுன்னா 8b கிடைக்கும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமைனிங்கில் டிசி ஆர் 27b ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிசியோட ஃபைனல்
ஸோ TC is equal to 8AB. ஏன்னா இந்த 8 நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், அதே மாதிரி T அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 8B இந்த சைடு வரும், அப்போது B ஸ்கொயரில் உங்களுக்கு B கேன்சல் ஆகிடும். அப்போது இதிலேருந்து நீங்கள் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா 8A/27RB, ஏன்னா Bக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ 8Aன்னு இருக்கும், 27RBன்னு இருக்கும் ஃபைனலாக. ஸோ இதுதான் உங்களுக்கு TCயோட வேல்யூவாக கிடைக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த TC, PC அண்ட் VCயை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள் உங்களுக்கு மைண்டில் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் வான் டெர் வால்ஸ் critical constant equations. That is very big equation, even it's very important also. Okay, and the last concept of this lesson for liquefactions of gases. Liquefactionsனால் நம்ம இப்போ தான் பார்த்தோம் critical constant எந்த பாயிண்டில் வருது, ஐ மீன் gaseous state வந்து எப்போ லிக்வேஷனாக மாறுதோ அந்த பாயிண்ட் அவுட் வந்து நம்ம liquefactions அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் TI is equal to 2A/RB. I means inversion, so TI is equal to 2A/RB. ஸோ இதோடைய கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா Lenz method, Claude's methods and adiabatic process. ஸோ Lenz method, Claude's process, adiabatic processனால் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக சொல்கிறேன். Joule-Thomson effect is used to get liquid air or any other gas, that is Lenz method. And Claude process means allowed perform mechanical work in addition to Joule-Thomson effect. So Joule-Thomson effectல உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. Adiabatic process பார்த்தீங்கன்னா cooling is produced removing of magnetic property of magnetic materials. So magnetic property வச்சு magnetic material remove பண்ணுறாங்க, that is adiabatic process. For that the particular temperatures அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 10⁻⁻4 Kelvin to low of 0 Kelvin வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் த gaseous state lesson. ஸோ இந்த லெசன் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் தட் ஆல்